friends, welcome to best cooking. இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ஸ்டைல்ல ரா மேங்கோ ஜூஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ 3 மாங்காய் எடுத்துக்கங்க. இதுல வந்து 2 மாங்காய் வந்து புளிப்பில்லாத மாங்காய், ஒரு மாங்காய் வந்து புளிப்பு மாங்காய். ஏன் புளிப்பு மாங்காய் நம்ம சேர்க்கறோம்னா அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு நல்ல புளிப்பாவும் நல்லா இருக்கும். இப்போ புளிப்பு மாங்காய் இல்லாட்டினா நீங்க லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன் வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்குங்க. இல்ல புளிப்பு மாங்காய் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த வேற எதுவும் சேர்க்காம சுகர் வந்து கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்குங்க. இந்த மாங்காவுடைய தோல் எல்லாம் அதெல்லாம் எடுத்துருங்க. ஃபுல்லா எடுத்துட்டு அதை வந்து நீங்க அதாவது கேரட் துருவலை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்னமா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ நான் வந்து மாங்காய் எல்லாமே நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம துருவின மாங்காய் எல்லாத்தையுமே போட்டுருங்க. இப்போ இதோட என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. நமக்கு மாங்காய் புளிக்கிறனால கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு புளிப்பு மாங்காய் போட்டிருக்கேன்னா இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதோட நம்ம ஐஸ் வாட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஐஸ் வாட்டரே டைரெக்டாகவே நம்ம வந்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக அடிச்சுக்குங்க. பாருங்கள், நம்ம ஜூஸ் அடிச்சுக்கிட்டோம். நான் வந்து இதில் வந்து வடிகட்டவே இல்லைங்க. ஏன்னா இது வந்து நல்லா எனக்கு நைஸாக அரைஞ்சிருச்சு. நம்ம அப்படியே குடிக்கலாம், வடிகட்டணும் அவசியமே கிடையாது உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமானோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஐஸ் வாட்டர் வேறு சேர்த்துக்கனால கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் வடிகட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே குடித்தாலே ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி வேணும்னா உங்களுக்கு வடிகட்டிக்குங்க. இப்போ நம்ம அருமையான ஒரு நமக்கு ரா மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் ரொம்ப அருமையான ஜூஸ்ங்க. இது கேரளா பக்கம் ரொம்ப ஃபேமஸான ஜூஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.